கைஸ், வெல்கம் டு ஆர்எஸ் கேமிங் மாஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இவ்வளோ நாள் வீடியோ போடாத காரணத்தை முதல்ல சொல்லிடுறோம். கேட்டுக்கோங்க. நல்லா நம்ம வெட்டியாக நம்ம லீவை வேஸ்ட் பண்ணல. நம்ம பார்த்திங்கன்னா பஸ்ஸோட ட்ரைனிங் போயிட்டு நல்லாவே கற்றுக்கிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா வேறு ஒரு டியூட்டி கிடச்சிருக்கு. போன வாட்டி மாதிரி கேவலமான டியூட்டியெல்லாம் இல்லை. இந்த வாட்டி டீசெண்டாக நம்ம வந்து போக போகிறோம். நம்ம எல்லாம் போன வாட்டி திருப்பி R15 ரொம்ப நம்ம கார் திரும்ப வாங்கிட்டோம். அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுங்க. சரியா, இப்போ நம்ம என்ன டியூட்டினா, நம்ம ஏர்போர்ட்டில் பஸ்ஸு வெயிட் பண்ணிகிட்ருக்கு நமக்கு. நம்ம அந்த பஸ்ஸை எடுத்துக்கிட்டு நேராக ஜுராசிக் பார்க்குக்கு போகணும் கைஸ். ஜுராசிக் பார்க்கில் விட்டுட்டு திரும்ப ஏர்போர்ட்டில் வந்து பஸ்ஸை நிறுத்திட்டு வரணும். மாதம் 1000 ரூபாய்ங்க சம்பளம். இப்போ நான் ஒரு 12 வருஷத்துக்கு எவ்வளோன்னு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் மேக்ஸில் வீக்கு, அதனால் என்னால் அவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியாது. ஸோ இங்கே தான் கைஸ், இங்கே தான் நம்மளோட ஏர்போர்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேசஞ்சர்ஸ்லாம் வந்துடுவாங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ப்ளைன் வரணும். ஏற்கனவே பார்த்திங்கன்னா 5 ப்ளைன் வந்து லேண்ட் ஆகி திரும்ப போயிடுச்சு. நம்ம பைக் இங்கேயே விட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு ஓகே லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பஸ்ஸுக்கிட்ட வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரம் இல்லை நம்மளோட பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. வெயிட் பண்ணி பேசஞ்சர்ஸ்லாம் எங்கே வராங்கன்னு தெரில. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஸோ பேசஞ்சர்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ப்ளீஸ். ஸோ கைஸ், இப்போ நம்மளோட அடுத்த ஏர்ப்ளைன் வந்துருச்சு. பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கிட்டாங்க. ஸோ வாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வாங்க. என்ன போய் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வாங்க, சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக வாங்க. பஸ்ஸு 1500 ரூபா. சீக்கிரம் வாங்க. எங்கே போகிறீங்க? வாங்க. ஓகே, பேசஞ்சர்ஸ்லாம் மேபி பஸ்ஸில் ஏறிடுவாங்க. சீக்கிரமாக வாங்க சார். ஸோ கைஸ், எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏறிட்டாங்க. இப்போ நம்ம பஸ்ஸுக்குள்ளே ஏறி பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம போக போகிற இடம் ஜுராசிக் பார்க். பார்த்தீங்களா, பஸ்ஸு நல்லா ஓட்டவே கற்றுக்கிட்டான். எப்படி பார்த்தீங்கள? இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் தான். 2 ஸ்டாப்பிங் மட்டும். இன்னும் வந்து ரயில்வே ஸ்டேஷன், இன்னொரு ஜுராசிக் பார்க். இன்னுமே பக்கத்தில் தான் இருக்குது. அதனால டப்புன்னு போயிட்டு 1500 ரூபாய் இந்த மாதத்துக்கு வாங்கிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். அவங்க கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 2500 ரூபா. ஸோ அதையும் வாங்கிட்டு இப்போ நம்ம போகலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்படியும் போகலாம், வேறு வழி கூட இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல எப்பா வண்டியெல்லாம் பார்த்து ஓட்டுறீங்களா? இந்த பஸ்ஸுக்கு மேலே தாங்க தப்பு, என் மேலே தப்பு இல்லை, இப்படியே சொல்லிக்கிறேன். சரி, சில பேசஞ்சர்ஸ்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங், அதுக்கப்புறம் ஜுராசிக் பார்க். ஸோ ஓகேயா, நிறைய பேர் மறைச்சிட்ருக்காங்க ஏற்கனவே. ஜுராசிக் பார்க் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் இறங்குங்க. இறங்கிட்டீங்களா? ஓகே, வண்டி எடுத்துன்னு போகுது. இப்போ போகிறது கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சூப்பர் ஸ்பீடில் போகிறோம். பக்கமே தாங்க ஜுராசிக் பார்க். நடந்து போகிற தூரம் தான். அது கூட பஸ்ஸில் போக சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? நம்ம தலையெழுத்து அப்படி இருக்குது. ஜுராசிக் பார்க் ரெடியாக இருங்க. அடுத்தது நீங்கள் தான் இறங்க போகிறீங்க. நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இறங்கிட்டாங்க. ஆனால் பஸ்ஸு மாட்டிக்கிட்டு போயிட்டு அவங்களாம் ப்ரொஃபஷ்னல் பஸ் டிரைவர். இந்த இடத்துல எப்படி மட்டும் ஓகே. ஜுராசிக் பார்க் இறங்குங்க. ஜுராசிக் பார்க் இறங்குங்க. இறங்கிட்டாங்க. நம்ம நேராக வண்டி எடுத்துகிட்டு போகலாம். பாய் மக்களே. பாடி விட்டுட்டாங்க வண்டியை. எப்படி சேஃபாக கொண்டு போய் சேஃபாக விட்ட முடியுங்களா? ப்ரொஃபஷ்னல் பஸ் டிரைவர் காய்ஸ். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததுக்காகவது ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அடுத்த ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம கூடிய சீக்கிரம் ட்ரெயினுக்கும் ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு நாங்கள் உனக்கு ஒரு வீடியோ போடுறேன், பார்த்துருங்க மறக்காமல். எப்போ எல்லாரையும் விட்டுட்டோம், நம்ம பத்திரமா போகலாமா காய்ஸ்? இப்போ நமக்குனே இடிக்க வருவாங்க பார்த்தீங்களா, அதான் பிரச்சனை. சரி விடுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போகணும். இதை நம்மளுக்கு சேலரி கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட போலீஸ் சிங்கம் சார் தான். அதுக்கிட்ட போய் ஃபஸ்ட்டு ஃபீஸை வாங்கிடலாம். சரியா, வாங்க போகலாம். ஜாலிங்க. எனக்கு ஃபீஸ் 1500 ரூபா. யாரெல்லாம் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்களோ
அதாவது ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ ஃபீஸ் வாங்குறோம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களோட ஆன்சர் பின் பண்ணிடுறேன். அண்ட் அடுத்தது எந்த மாதிரி ட்ரைனிங், எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வீடியோ போட்டுருவேன். இப்போ நம்ம எப்படி வந்தோமோ அதே மாதிரி திரும்ப அப்படியே வந்து நிறுத்த வேண்டியதான். அடுத்த பஸ்ஸு அடுத்த ஃப்ளைட் வந்துடும். ஓகேங்க. இப்போ நம்ம நேராக பார்த்திங்கன்னா நம்ம பைக் எடுத்துகிட்டு சிங்கம் சாரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சம்பளத்தை வாங்குவோம். அதுக்கப்புறம் மீதியை பேசிக்கலாம். அண்ட் காய்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், நம்ம டாமி மாதிரியே அடுத்து என்ன பெட்டு வாங்கலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் டாமியை திரும்ப கேட்டேன், நிறையா காசெல்லாம் கொடுத்து கேட்டேன். அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. டாமியை பிடிச்சி போச்சு அவங்களுக்கு. சரி விடுங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, கஷ்டப்பட்டு பெட்டெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு நாசமாக போச்சே. விடுங்க, நம்ம இன்னொரு பெட்டை கண்டிப்பாக வாங்கிடலாம். கூடிய சீக்கிரத்தில் ஒரு புது வீடு கட்டிடுவோம் கைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கட்டிடலாம் கண்டிப்பாக. ஓஹோ, சரி வாங்க. சிங்கம் சார், சிங்கம் சார், சிங்கம் சார், சிங்கம் சார், சிங்கம் சார். என்ன ஃப்ராங்க்லின் சார், ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன ஃப்ராங்க்லின், என்னதான் நீ பேசிக்கிட்டு இருக்க சார்? நீங்கள் தானே சார் எனக்கு வேலை சொன்னீங்க. ட்ரைனிங்லாம் எடுத்து பஸ்ஸெல்லாம் ஓட்டிட்டு பேசஞ்சர்ஸை பத்திரமா விட்டுட்டு வந்துட்டேன் சார். ஓ சூப்பர் ஃப்ராங்க்லின், மறந்தே போயிட்டேன்ல. ஆமாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முன்கூட்டியே உனக்கு சேலரியெல்லாம் அனுப்பி விட்டேன். ஆமாம். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? சேலரியை அனுப்பி விட்டிங்களா? ஆமாம் ஃப்ராங்க்லின், வீட்டுக்கு போய் பாரு, பெரிய ட்ரக்கில் அண்டாண்டாவா ஃப்ராங்க்லின் இதெல்லாம் இறக்கிருங்க. உனக்கு கோடிக்கணக்கில் காசை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் ஃப்ராங்க்லின், கோடிக்கணக்கில். ஓஹோ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் உங்களை நன்றி கடன் பட்டிருக்கேன் சார். சரி, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாமல் சீக்கிரமாக டியூட்டியை பாரு ஃப்ராங்க்லின். சார், டியூட்டியெல்லாம் முடிச்சிட்டேன். ஓ சாரி, அதை மறந்துட்டேன் பார்த்தியா. ஓகே, டியூட்டியெல்லாம் முடிச்சிட்டேன்னா கிளம்பி போயிட்டு வா. ஓகே சார், தேங்க்யூ சார், டேக் கேர் சார். ஹே காய்ஸ், அண்டாவை அன்றைக்கி இறக்கியிருக்கேன்னு சொல்கிறாரே, நம்பலாமா இல்லையா? அப்படிங்க போவோம். 1500 தான் சொன்னாங்க ஃபீஸு. பத்திரமா ஓட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தந்தால் சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல. ஏன் நடக்காதுங்க, அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம தலையெழுத்து அப்படி அதை பற்றியெல்லாம் யோசிக்க தேவையில்ல. நம்ம காய்ஸ் நிஜமானவே இருக்குங்க எதமோ. காய்ஸ் அதை பார்த்தீங்களா? ஏங்க அண்டாவை இறக்கியிருக்காங்க. ஓ மை காட் கைஸ், இதை பற்றி என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏய், காரில் வைக்க கூட இடம் இல்லாமல் இப்படி பண்ணி வச்சிட்டிங்களேடா. இருந்தாலும் கைஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இது திறக்கிறதுக்கு எங்கே இருக்குது? இதாங்க. இப்போ நான் சுறாம்படுற சூடு AK-47 இறக்குறேன். ஏய், இன்னும் ஓப்பன் ஆகலை கைஸ். என்ன கைஸ், இது ஓப்பனே ஆகலை. ஏய், ஓப்பன் ஆகுடா. என்னங்க இது? சரி வாங்க, பிஸ்டல் எடுப்போம். பிஸ்டலையாச்சும் வச்சு பிஸ்டல் எடுத்து ஷூட் பண்ணுவோம் கைஸ். இருங்க. கைஸ், என்னங்க இது ஓப்பனே ஆகலை. சரி, நம்ம கிட்ட ஒரு பெரிய இந்த கன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம அடுத்த வீடியோவில் ஷூட் பண்ணலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுற மாதிரி நானும் பண்ணிடுறேன். ஓகேயா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதோட நம்ம வீடியோ முடியுது. இந்த அண்டாவை நம்ம ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற காசெல்லாம் எடுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடம் விருப்பப்படுவது RS Gaming Masters. தேங்க்யூ, பை பாய் காய்ஸ்.